சின்ன பிள்ளை இருக்குது, என்ன செய்யுது? அது ஓடி ஆடுற காலத்தில் என்ன ஆயிடும்? 10 தடவை கீழே விழுந்து தான் எந்திரிக்கும். 10 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சா தான், அடிபட்டா தான் நடக்க கற்றுக்கொள்ளும். ரைட்? அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டமாக இருக்கணும். நீங்கள் இன்னும் தடுமாறி தடுமாறி விழுங்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவின் மேலே ஸ்தாபிக்கப்படலைன்னு அர்த்தம். விளங்குதா? உங்களுக்கு இன்னும் அவரோடு கூட ஒரு நேர்முக சந்திப்பு ஏற்படலை, ஒரு என்கவுண்டர் வித் காட் ஏற்படலை, நீங்கள் இன்னும் அந்த உடன்படிக்கைகளுக்குள் வரலன்றதான் அர்த்தம். அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாக இருக்க நீங்கள் ஓடினாலும் என்ன நடக்காது? உளமாட்டீங்க. கர்த்தருக்குள்ளே நடக்கிறேன், தடுமாற்றம் வராது. பிசாசு தடுக்கலுக்கான கல்லை வச்சா அந்த தடுக்கலுக்கான கல் மேலே ஏறி மிதித்து நான் மேலே போயிட்டே இருப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும். எப்போ இருக்கும்? தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவும் ஒரு தனிப்பட்ட நேர்முக சந்திப்பும் உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும்.